ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான அதிகம் பயன்பாடு உள்ளதுதான். இங்கிலீஷ்காரங்களுக்கு சுயமரியாதை ஜாஸ்தி அல்லது தலைக்கணம் அதிகம், அகங்காரம் அதிகம்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஐ அவங்க எப்பவுமே கொஞ்சம் விசேஷமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் பி ஃபார்ம் இதுக்கு ஆம்னு ஸ்பெஷலாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூரலுக்கு போகக்கூடிய ஹேவ் சிங்குலருக்கும் பயன்படுது. இங்கே மட்டும்தான் அந்த வித்தியாசம் வருது. பொதுவாக சிங்குலருக்கு ஹேவ் மன்னிக்கணும், சிங்குலருக்கு ஹேஸ், ப்ளூரலுக்கு ஹேவ். ஆனால் இது அவங்க அடுத்தவங்களை மரியாதையாக இது பண்ணுறதுனாலையா இருக்கலாம், ஹேவ் பயன்படுத்துவாங்க. இது தன்னை பெருமையாக நினைக்கிறதுனாலையா இருக்கலாம், அங்கேயும் ஹேவ் தான் பயன்படுத்துவாங்க. இதே ஹேவை நாம் இங்கேயும் பார்க்கலாம். ப்ரெசிடென்ட்ஸ் பாஸ்டன்ஸில் எப்படி வரும்னு பார்க்கலாம். சிங்குலராக இருந்தால் இப்படி புரிஞ்சுக்கணும். ஹேஸ் தான் ஃபார்ம், அது இந்த ரெண்டு சேர்ந்து வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பாஸ்ட் டென்ஸுக்கு ப்ளூரல்ல do plus have வினைச்சொல் வந்தால் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் மட்டும்தான் வரும். அப்போ நம்ம பயன்படுத்தும் போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம். இதில் பி எழுதிங்க, அதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் அதாவது ஈஸ்ட் வாஸ் பீன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஈஸ்ட் வாஸ் எழுதிருக்கீங்க, அதுக்கு அந்த பக்கம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தலைப்பு போட்டு பீன் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பீன், பிஇஎன்.